நல்லது. இந்த இனிமையான குளிர்ச்சியான காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற யாவரையும் கர்த்தருக்குள் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அன்பான பிதாவை, உம்முடைய திருப்பாதத்தில் திருசமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் சுவாமி, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டுமப்பா. ஒவ்வொரு இருதயங்களையும் நல்ல நிலங்களாக மாற்றுங்கப்பா. இந்த வார்த்தை மூலம் ஒவ்வொருவரையும் மறுரூபமாக மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவருடைய இருதயங்களில் நீங்க பேசுங்கப்பா. ஆரம்பம் இறுதி வரைக்கும் ஆவியானவர் நீர்தாமே அசைவாடுவீராக, பலப்படுத்துவீராக, பேசுவீராக, விடுதலை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய நாளில் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி புதிய ஏற்பாட்டு புத்தகம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4 தொடக்கம் 9 வரையான வசனத்திற்கு நாங்கள் செவி கொடுப்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததன் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டான படியினால் அப்படி சொன்னான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாங்கள் வாசித்த இந்த தியானிக்கின்ற வேத பகுதியில் நாங்கள் காண்கின்றோம், இரவு முழுவதும் பேதுருவும் அவருடைய நண்பர்களும் இரவிரவாக பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அவர்களுக்கு அகப்படவில்லை. சற்று யோசித்து பாருங்கள் அந்த சூழ்நிலையை. ஒரு மீனாவது அவர்களுக்கு அகப்படவில்லை என்றால் எவ்வளவு வேதனையாக இருக்கும், எவ்வளவு துக்கமாக இருக்கும். அவர்கள் அந்த கூட அவர்களோடு இருந்த அந்த அவர்களோடு மீன் பிடிக்கிறவர்களுக்கு அவர்கள் கூலி கொடுக்க வேண்டும், அவர்கள் சம்பளம் கொடுக்க வேண்டும். அதே போன்று அவர்களுடைய உணவுக்கு தேவை, அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு போக வேண்டும். எப்படி வெறும் கையோடு வீடு போக வேண்டும் என்கின்ற வேதனை. இரவிரவாக பிரயாசப்பட்டும் ஒன்றுமே இல்லை. மிகவும் வேதனையோடும் துக்கத்தோடும் மன அழுத்தத்தோடும் இருக்கின்ற வேளையில் அவர்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே, எனக்கொரு அற்புதம் செய்யுங்க அப்படி என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவே அவர்களை பார்த்து, நீங்கள் இந்த இடத்தில் வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவே மனதுருகி இறங்கி இவர்களுடைய சூழ்நிலையை அறிந்து இவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். அந்த ஒரு நிமிடத்தில் சூழ்நிலை மாறுகிறது, எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறார் ஆண்டவர். அதுவும் சாதாரணமாக அல்ல. அவர்கள் விடிய விடிய பிரயாசப்பட்டு பிடித்திருந்தாலும் கொஞ்சம் மீன்கள் பிடித்திருப்பார்கள். ஆனால் 2 படகுகள் நிரம்பி வழிகிற அளவுக்கு மீன்கள் பிடிக்கப்படுகிறது. தங்களால் அந்த மீன்களை தூக்கி எடுக்க முடியாதபடி அருகில் இருக்கிறவர்களையும் கூப்பிட்டு திரளான மீன்களை பிடித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்களுடைய சூழ்நிலையை அந்த ஒரு செகண்டிலேயே ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவரிடம் பார்த்து, இயேசுவே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு அற்புதம் செய்யும். இரவிரவாக நாங்கள் பிரயாசப்பட்டோம் என்று கேட்கவில்லை. முதலாக ஆண்டவர் அவர்களை பார்த்து அற்புதம் செய்வதற்கு அவரே மனமிறங்கி அற்புதம் செய்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஏன் எங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும், எங்களுக்கு ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்க போகின்றோம். மீண்டும் அந்த லூக்கா சுவிசேஷத்துக்கே நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு
சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பார்க்கின்றோம், ஆண்டவரே அவர்களிடம் சொல்லுகிறார், வலைகளை போடும்படி கூறுகிறார். அவர்கள் ஆண்டவரை பார்த்து, இரவிரவாக நாங்கள் இவ்வளவு பிரயாசப்பட்டோமே ஆண்டவரே, ஒன்றுமே இல்லையப்பா, எங்கள் கரங்களில் எதுவுமே இல்லை, மிகவும் துக்கத்தோடு இருக்கிறோம். எதுவுமே அவர்கள் பேசவில்லை. ஆண்டவரே அவர்களுடைய சூழ்நிலையை, அவர்கள் இருக்கின்ற நிலையை, அவர்கள் படுகிற கஷ்டத்தை, அவர்களுடைய வேதனையை, அவருடைய இருதயத்தின் துக்கத்தை எல்லாவற்றையும் பார்த்து அற்புதம் செய்கிறார். யோசித்து பாருங்கள், பணம் இல்லை, இந்த மீனை விற்று அவர்கள் எத்தனையோ கற்பனைகளோடு வந்திருப்பார்கள். இந்த மீனை பிடித்து இதை விற்று இந்த பணத்தில் எத்தனையோ காரியம் செய்ய வேண்டும். வீட்டுக்கு போகின்ற பொழுது யோசித்து பாருங்கள், வீட்டில் அவர்களுடைய மனைவி, குடும்பம், பேதுருவுக்கு குடும்பம் இருந்தது. அவர்தான் இந்த இருக்கின்றவர்களிலே அவர்தான் வயது முதிர்ந்தவர், அவர்தான் அதில் தலைவராக இருந்தார். எனவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும். அங்கு இருக்கின்ற ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் வீட்டுக்கும் உணவுக்கு மீன் இல்லை, சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை. அதே நேரம் பணம் இல்லை. அது மாத்திரமல்ல, மனம் உடைந்து போய் வேதனை, மனசில் வேதனை, மனதில் வியாதி, துக்கம், வேதனை. இப்படி ஒரு சூழ்நிலையில் இவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம், ஆண்டவரை எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கள் என்று கேட்கவில்லை. ஆனால் அவரே மனதுருகி இறக்கப்பட்டு சொல்கிறார், இந்த இடத்தில் வலையை போடுங்கள் என்று சொல்கிறார். கேட்காமலே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். தொடர்ந்து வாசிப்போம், நாங்கள் என்ன நடைபெறுகிறது என்று. அதை 5ஆம் அதிகாரம் 5 தொடக்கம் 7 வரைக்கும் வாசிப்போம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுவதும் நாங்கள், அதன் பிறகுதான் சொல்கிறார்கள், இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றுமே எங்கள் கரங்களில் அகப்படவில்லை என்று சொல்லி ஐயரே என்று சொல்கிறார்கள். ஐயரே என்று சொன்னதும் நீங்கள் இந்து கோயிலின் பூசாரி ஐயர் என்று நினைத்து விட வேண்டாம். போதகரே என்பதற்கு ஐயரே என்ற அர்த்தம், அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. ஐயரே என்று சொன்னால் போதகரே. போதகரே என்ற இவர் இந்த நாட்களில் அவர் மற்றவர்களுக்கு போதித்து கொண்டுதான் வந்தார். எனவே இது ஆரம்ப நாட்களில் இயேசு கிறிஸ்து 30 வயது வரைக்கும் தன்னுடைய தாய் தந்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 30வது வயதிலே இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையிலே ஞானஸ்தானம் எடுத்து ஊழியத்துக்கு வந்தார். ஊழியத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தவுடன் முதலாக செய்த அற்புதம் தான் இந்த அற்புதம். முதலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம் தான் இந்த அற்புதம். எனவே ஆண்டவர் இந்த இடத்தில் உடனே சொல்லுகிறார், இந்த இடத்தில் வலையை போடுங்கள் என்று. இவர்கள் அப்பொழுதுதான் சொல்கிறார்கள், இரவிரவாக நாங்கள் பிரயாசப்பட்டும் எந்த மீனுமே பிடிப்படவில்லை ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் இந்த இடத்தில் வலையை போடுகிறோம் என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வலையை போட்டதும் திரளான மீன்கள் பிடிபடுகிறது. அதுவும் வலைகள் கிழியத்தக்கதாக. யோசித்து பாருங்கள், நிரம்பி வழிகின்ற மீன்களினால் வலைகள் கிழியத்தக்கதாக இங்கே மீன்கள் பிடிபடுகிறது. அது மாத்திரமல்ல, 2 படகுகள் நிரம்ப மீன்களை பிடிக்கிறார்கள். அருகில் இருக்கிறவர்களை கூப்பிடுறார்கள், இவ்வளவு மீன், எங்களால் இந்த மீனை தூக்க முடியவில்லை, இதை போட முடியவில்லை, வாருங்கள் என்று சொல்லி வலையை தூக்குவதற்கு மற்றவர்களையும் கூப்பிட்டு திரளான மீன்களை பிடிக்கிறார்கள். திரளான மீன்களை பிடித்து அவர்களுடைய அந்த பிரச்சனையில் அதிலிருந்து சூழ்நிலையை மாற்றுகிறார். ஆண்டவர் அந்த இடத்தில் நினையாதொரு அற்புதம் செய்கிறார். நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். 8 தொடக்கம் 9, அதே 5ஆம் அதிகாரம் லூக்கா 8 தொடக்கம் 9 வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததன் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். அற்புதம் நடந்த உடனேயே பேதுரு என்ன சொல்கிறார்? ஆண்டவரே,
இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தீர்களே, எங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து விட்டது, எங்களுடைய வியாதி தீர்ந்து விட்டு எங்களுடைய மனநிலை இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், இதை நாங்கள் விற்று நாங்கள் அநேக காரியம் செய்ய போகின்றோம், அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையில் அதுதான் நடந்தது. பிரமித்து போகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படி ஒரு அற்புதத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காணவில்லை என்று ஆச்சரியப்பட்டு பிரமித்து நிற்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு வலைகள் கிழியத்தக்க 2 போட்டில் நிரப்பத்தக்கதாக திரளான மீன்களை அவர்கள் பிடித்திருக்க மாட்டார்கள். அதனால் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அற்புதம் நடந்த உடனேயே பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பாருங்கள், நான் பாவியான மனுஷன் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அற்புதம் நடந்த உடனேயே பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். நன்றாக கவனித்து பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது எங்களிடத்தில் பாவம் இருக்கக்கூடாது. பேதுரு அற்புதத்தை கண்டு பிரமித்தவுடன் முதல் செய்கிறது அவனுடைய இருதயத்தில் மனம் திரும்புகிறான். மனம் திரும்பி சொல்லுகிறான், அறிக்கையிடுகிறான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். யோசித்து பாருங்கள், இரவிரவாக பிரயாசப்பட்டு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற டைம் அவன் பாவி என்பதை அவன் உணரவில்லை. அற்புதம் நடந்து பிரமிச்ச உடனேயே அவன் இருதயத்தில் குத்தப்படுகின்றான், நான் ஒரு பாவியான மனுஷன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் மனம் திரும்புகின்ற வேளையில் ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். அவர் சர்வ வல்லவர். அவரால் அற்புதம் செய்ய முடியாமல் இல்லை. உலகத்தில் எல்லாவித அற்புதங்களையும் செய்ய வல்லமையும் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த ஒரே ஒருவர் அவர்தான். ஹல்லேலூயா! எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் தேவனாக இருந்து இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஒரே ஒருவர் அவர்தான். அவர் எப்பொழுதும் வல்லமை செய்வதை, அற்புதம் செய்வதற்கு வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லவர். ஆனால் அவர் ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற பாவம். எங்களுக்குள்ள ஒரு சின்ன பாவம் இருந்தாலும் அற்புதம் செய்வது மிகவும் கஷ்டமாக இருக்கும். எனவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் சற்று எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். அற்புதம் எல்லோருக்கும் விருப்பம். ஒருவேளை நீங்கள் ஒரு பிரச்சனைகளோடு இருக்கலாம், ஒரு வேதனையோடு இருக்கலாம், இந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவே இல்லை, இதை என்னால் செய்ய முடியாது என்று சொல்லி இருக்கலாம். மனிதனால் செய்ய முடியாததை தேவன் செய்வதுதான் அற்புதம். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் சற்று எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். அற்புதம் ஆண்டவர் செய்வதற்கு தடையாக இருப்பது எங்களுடைய பாவம். அதனால்தான் அற்புதம் நடந்த உடனேயே அவன் மனம் திரும்புகிறான். நாங்கள் மனம் திரும்புகிற பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். நாங்கள் மனம் திரும்புவர்கள் ஆண்டவர் மனதுருகிறவர். நாங்கள் மனம் திரும்புகிற பொழுது ஆண்டவர் மனதுருகி அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த காலை வேளையில் ஒருவேளை ஒரு வியாதியோடு இருக்கலாம். இந்த வியாதி இனி எனக்கு தீராது, வைத்தியர்கள் கைவிட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். வைத்தியர்கள் கைவிட்டாலும் பரம வைத்தியர் அற்புதங்கள் செய்கிறவர். அவர்தான் பரிகாரியாகிய கர்த்தர். அவரால் முடியாத எதுவும் இல்லை. சில நேரம் உங்களோட குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு கடனாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம். இனி என்னால் இதை செய்ய முடியாது என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். அல்லது உங்களோட பிள்ளையுடைய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களோட கணவருடைய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம். இனி இந்த பிரச்சனை தீராது, இதெல்லாம் இதுயின் வழியே இல்லை என்று நீங்கள் ஒருவேளை சிந்திக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்போம் என்று சொன்னால் சற்று ஆராய்ந்து பாருங்கள். இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மாற்றுவதற்கு ஆண்டவரால் முடியும். ஆனால் ஏன் இது நடக்குதில்லை? சற்று சிந்தித்து பாருங்கள். மனம் திரும்பி, ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் என்னை மன்னியும், நான் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் இதிலிருந்து விடுபடுகிறேன் என்று சொல்லி எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் மனம் திரும்புவோம் என்று சொன்னால் ஆண்டவர் மனதுருகுவார். நாங்கள் மனம் திரும்புவோம் என்றால் அவர் நிச்சயமாக மனதுருகி அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா! எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோம். ஆனால் தான் பேதுரு அற்புதம் நடந்த உடனே பிரமித்து போய் உடனே மனம் திரும்புகிறான். தொடர்ந்து பார்ப்போம் நாங்கள் என்ன நடைபெறுகிறது என்று. வாசியுங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம்
8 தொடக்கம் 9வது வசனம் 14வது வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். வாசிங்க 8 தொடக்கம் 9. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருந்தான். இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் பெதஸ்தா குளத்தருகே. பெதஸ்தா குளத்தருகே ஒரு வருடத்துக்கு மன்னிக்கவும், பெதஸ்தா குளத்தருகே ஒரு தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். அப்பொழுது யார் முதலாவது போய் அந்த குளத்தில் இறங்குகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அங்கே அற்புதம் நடக்கும், சுகமடையும். இங்கே 38 வருஷம் படுத்த படுக்கையாக, யாரும் அவனை தூக்கி கொண்டு போக முடியாது. யாராவது குளத்தை தூதன் கலக்குகிறான் என்று சொன்னதும் யாராவது தூக்கி கொண்டு போறதுக்கு இடையில் மற்றவர்கள் ஓடிப்போய் குளத்தில் இறங்கி அற்புதத்தை அடைந்து விடுவார்கள். யோசித்து பாருங்கள், 38 வருஷமாக எனக்கு இனி யாருமே இல்லை, இனி என்ற வியாதி சுகமடையாது, என்னை தூக்கி கொண்டு போவதற்கு 38 வருஷம் ஏமாந்து வேதனைப்பட்டு வியாதியோடு 38 வருஷமாக படுத்த படுக்கையாக கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கின்ற ஒருவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து நட. உடனே அவன் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கின்றான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் 38 வருஷம் யாராலுமே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் இந்த அற்புதம் செய்ததும் அவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்போம். 14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இனி பாவம் செய்யாதே. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, 38 வருஷமாக அவன் வேதனையோடும் துக்கத்தோடும் வியாதியோடும் வைத்தியர்களாலே எல்லாம் கைவிடப்பட்டு, அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்தில் மருத்துவம் நன்றாக வளர்ச்சி அடைந்திருந்த காலம். எனவே இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். எனவே மருத்துவம் வளர்ச்சி அடைந்து விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்திருந்த காலம். அங்கிருக்கிற வைத்தியர்களாலே எல்லாம் சுகம் கொடுக்க முடியாதவர்கள், குணப்படுத்த முடியாதவர்களைத்தான் பெதஸ்தா குளத்தருகே கொண்டு வைப்பார்கள். அங்கே 38 வருஷமாக அவனுடைய பிரச்சனை தீரவில்லை, அவனுடைய வியாதி தீரவில்லை. யோசித்து பாருங்கள், 38 வருஷம் படுத்த படுக்கையாக வியாதியோடு ஒருவர் இருந்தார். என்ன நிலைமை! ஆனால் ஒரு செகண்டில் எழுந்து நடவென்று ஆண்டவர் சொல்லி அற்புதம் செய்கிறார். எழுந்து அவன் உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்ததும் ஆண்டவர் அவன் ஆலயத்தில் பார்த்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள், இனி பாவம் செய்யாதே, அதிக கேடானதொன்று உனக்கு ஏற்படாதபடி இனி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு இருக்கின்ற பாவங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும், நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புகின்ற பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். வேதாகமத்தில் அநேக இடங்களில் அற்புதம் செய்கின்ற பொழுது பாவத்தை குறித்து ஆண்டவர் சொல்கின்றார். அதுதான் நாங்கள் மனம் திரும்புகின்ற பொழுது ஆண்டவர் மனதுருகுவார். ஹல்லேலூயா! இங்கே பார்த்தோம் என்றால் 38 வருஷமான பிரச்சனை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை தீராமல் இருக்கலாம். ஜெபித்து சில நேரம் அந்த பிரச்சனைக்கு விடுதலை கிடைக்காமல் இருக்கலாம். இன்றைய நாளில் ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவர். நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், ஹல்லேலூயா, நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்றுதான், மனம் திரும்புகின்ற பொழுது எங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்குள்ள ஒரு பாவம் இருக்கலாம், ரகசிய பாவம் இருக்கலாம், அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம் எங்களிடத்தில் இருக்கலாம். அதான் தாவீது சொல்கிறார், என்னிடத்தில் உமக்கு வேதனை தரும் வழி ஏதும் இருக்கொன்று ஆராய்ந்து பார்க்க சொல்லி தாவீது சொல்கிறார். நாங்கள் ஆராய்ந்து எங்களுக்குள் பாவம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களை வஞ்சிக்கிறோம் என்று சொல்லி 1 யோவான் 1:8 சொல்லுகிறது. எனவே நாங்கள் யாருமே பரிசுத்தம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் உணராமலும் தெரிந்தும் தெரியாமலும் கூட ஏதாவது தவறு செய்திருக்கலாம். எனவே எங்களுடைய இருதயங்கள் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்னிடத்தில் இருக்கும் என்றால் ஒரு விஷயம் என்னை மன்னியும் என்று சொல்லுகிற பொழுது அவர் மன்னிக்கிறதா. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பேதுருவின் வாழ்க்கையில் அங்கே அற்புதம் செய்கின்ற பொழுது மனம் திரும்பி, ஆண்டவரே, நான் பாவியான மனிதன் என்று சொல்லுகிறான். இங்கே 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தவனை இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், உன்னுடைய எந்த நிலைக்கு பாவம் தான் காரணம், நான் அற்புதம் செய்திருக்கிறேன், இப்பொழுது நான் எழுப்பி இருக்கிறேன். 38 வருஷமாக நீ படுத்த படுக்கையாக இருந்த நீ இப்ப நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறாய், உனக்கு பரிபூர்ண சுகம் கிடைத்து விட்டது, இனி பாவம்
செய்யாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை மன்னியும் என்று சொல்லி நாங்கள் மனம் திரும்புகிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீண்ட நாளாக வைத்தியர்களால் சில வேளைகள் இந்த வியாதினி சுகமடையாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அல்லது நீண்ட நாளாக எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு விடுதலை என்று சொல்லலாம். அது ஒரு பண பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பொருளாதார தேவைகளாக இருக்கலாம், அல்லது தொழிலாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம். அது உங்களுடைய பிள்ளையாக பிரச்சனை இருக்கலாம், அல்லது உங்களுடைய பெற்றோருடைய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்கள் கணவனுடைய பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளை மாற்றி அற்புதம் செய்ய வல்லவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களின் தெய்வம், அற்புதம் செய்ய வல்லமையுடைய தெய்வம். நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். யோசுவா, பழைய ஏற்பாட்டு புத்தகம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பாருங்கள், கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். அவர் அற்புதங்கள் செய்வார் தெய்வம் என்று வேதமே சொல்லுகிறது. பாருங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். என அன்பான சகோதர சகோதரிகளே, யோசுவா மோசேக்கு அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். பாருங்கள், யோசுவா சொல்லுகிறார், அந்த ஜனங்கள் அவ்வளவு பேரையும் பார்த்து, நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார், இன்றைக்கே உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப பரிசுத்தப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நேசிக்கிறவர். பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு மோசையை கொண்டு செங்கடலை பிளந்து இரவும் பகலும் கூடவே இருந்து, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேகஸ்தம்பமாகவும் ஆண்டவர் 40 வருஷங்கள் வனாந்தரத்திலே அவர்களுக்கு மன்னா காடையை கொடுத்து, கல்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்து போஷித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் ஊழியக்காரனாகிய யோசுவா சொல்லுகிறார், பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், அப்பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பாருங்கள், மிக எவ்வளவு அழகான வசனம், எவ்வளவு பெருமதியான வசனம், எவ்வளவு ரகசியமான வசனம். வேதத்தில் உள்ள ஆழமான சத்தியம் அதுதான். இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தப்படுத்த ஆயத்தப்பட்டால், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தினால், நாளைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அந்த 20 லட்சம் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு கட்டளை, நீங்கள் பரிசுத்தப்பட்டு பாவத்தை விட்டு விலகினால் ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். ஹல்லேலூயா. அங்கே உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர், அவர் மகா பரிசுத்தர். அவர் எங்களிடம் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், ஒரே ஒரு தகமை, பரிசுத்தம். பணத்தையோ வேறு எதுவுமே அவர் எதிர்பார்க்கவில்லை. நாங்கள் பரிசுத்தமாக இருப்போம் என்று சொன்னார், அவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் அற்புதம் செய்வதற்கு என்ன தடையாக இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் தான். எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாமல் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு எப்பொழுதும் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார், விருப்பமாக இருக்கிறார், தயாராக இருக்கிறார். நாங்கள் தான், ஆண்டவரே நான் என் பாவத்தை விட மாட்டேன், நீங்கள் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி தடுப்பவர்கள் நாங்கள். எனவே நாங்கள் மனம் திரும்புகின்ற பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்கள், நாளைக்கு ஜனங்களை வர சொல்லி பெரிய அற்புதம் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவர் சொல்லிட்டார், நாளைய நாள் நான் மகாபெரிய அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லிட்டார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு பரிசுத்தப்பட்டால் நாளைக்கு அற்புதம். ஆகவே அற்புதம் செய்வதற்கு முதல் பரிசுத்தப்பட வேண்டும். அற்புதத்தில் 2 பேர் சம்பந்தப்படுறோம், ஒன்று நாங்கள், அடுத்தது ஆண்டவர். எங்களுடைய கடமை பரிசுத்தப்படுவது, மனம் திரும்புவது. அவருடைய மகா சிலாக்கியமான கட்டளை என்ன தெரியுமா? அவருடைய இரக்கம், அவருடைய விருப்பம். அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஏன்? தகப்பன் தன் பிள்ளைக்கு அற்புதம் செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். நம்மளுக்கு நன்மை செய்வதற்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் அற்புதத்தில் பிரியப்படுகிறவர். எங்களுக்கு அற்புதத்துக்கு மேல் அற்புதம் செய்வது அவருக்கு மிக விருப்பம்.
அவர் என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு நான் இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க விருப்பமாக இருக்கிறேன், இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்க விருப்பமாக இருக்கிறேன், இந்த மகளுக்கு என்னுடைய மகனுக்கு நான் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு விருப்பமாக இருக்கிறார். ஏன்? அவருடைய விலையேறப்பெற்ற கல்வாரி இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாங்கள், கல்வாரி இரத்தத்தினால் மீட்ட நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக அவர் எங்களுக்கு முத்திரை அச்சாரம் கொடுத்து சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அதனால் அற்புதம் செய்வதற்கு தடையாக இருப்பது எங்களுடைய பாவம். எனவே நாங்கள் மனம் திரும்புகிற பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், எப்பொழுதும் அற்புதங்கள் செய்கிற தேவன். யெகோவா நிசி, அவர் வெற்றி சிறந்த தேவன், எப்பொழுதும் அற்புதம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற தேவன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சற்று எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். எங்களுக்குள் அவருக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன காரியம் இருந்தாலும் அவருக்கு அற்புதம் செய்ய முடியாது. அதான் யோசுவா புத்தகத்தில் அந்த லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களை பார்த்து யோசுவா ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், பெரிய ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவர் அற்புதம் செய்யலி, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வாசியுங்கள். மத்தேயு எழுதிய சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டு புத்தகம், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புதங்கள் செய்தார். ஆனால் சீசர்களுக்கு அவர் போதிக்கின்ற பொழுது என்ன சொல்கிறார் பாருங்கள். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. மனுஷனால் இது கூடாது, எங்களால் முடியாது. நாங்கள் சில நேரங்களில் சொல்லுவோம், என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று. சின்னதொரு வைரஸ், கண்ணுக்கு தெரியாத வைரஸ் போனாலே 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகணும். எங்களால் எதுவுமே கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதனால் இது கூடாதுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனால் கூடுவதுதான் அற்புதம். அற்புதத்துக்குரிய வரவிலக்கணமே அதுதான். மனிதனால் செய்ய முடியாததை தேவன் செய்வதுதான் அற்புதம். எங்களால் செய்ய முடியும் என்றால் அது அற்புதம் அல்ல. மனிதனால் செய்ய முடியாததை தேவன் செய்வதுதான் அற்புதம். அதான் சொல்கிறார், மனிதனால் இது கூடாது, மனிதனால் செய்ய முடியாது, அவரால் இயலாது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். இரவிரவாக மீன் பிடித்தார்கள். அவர்களுடைய பலத்தினால் அவர்கள் எத்தனை வருஷம் மீன் பிடிப்பதில் அனுபவசாலிகள். அவர்கள் பிறந்ததிலிருந்து கடற்கரை மீன் பிடித்து அந்த மீன் பிடிப்பதில் நல்ல தேர்ச்சி பெற்றவர்கள் தான் பேதுரும் அவரோடு கூட இருந்தவர்கள். ஆனால் இடவிடவாக பிரயாசப்பட்டும் மீன் இல்லை. அதான் அவர்களால் முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். வலைகள் கிழியத்தக்கதாக, 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக, தங்களால் தூக்க முடியாத அளவுக்கு மீனை கொடுக்கிறார். நிரம்பி வழிந்தது. ஆண்டவர் அற்புதம் செய்கின்ற பொழுது நிரம்பி வழியும். அதுதான் எங்களால் இவ்வளவு மீனே இல்லை, ஒரு மீன் கூட பிடிபடவில்லை என்று வேதனைப்பட்டவர்களுக்கு மீன் தூக்க முடியாது, ஆக்களை மற்றவர்களையும் கூப்பிட்டு நீங்களும் பாருங்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்கள், அவ்வளவு மீன் வந்து விட்டது என்று பிரமித்து ஆச்சரியத்தக்க அற்புதத்தை செய்கிறார். அதுதான் இந்த வார்த்தை சொல்கிறது, மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் முதலாவது குறிப்பாக பார்த்தோம், ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். எங்களுடைய பாவங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும். நாங்கள் பாவத்திலிருந்து விடுகின்ற பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். நாங்கள் 2வது குறிப்புக்கு நாங்கள் கடந்து செல்வோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனத்திற்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். ஆண்டவர் 30 வயதில் ஊழியத்தை ஆரம்பித்து இந்த அற்புதம் செய்கிற காலங்களில் அவர் அந்த 12 சீஷர்களையும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய சீஷத்துவுக்கு அழைக்கிறார். இந்த அற்புதம் நடந்த பிறகு நடைபெறுகிற சம்பவத்தை பாருங்கள். இந்த அற்புதம் நடந்ததும், இது ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதனால் எல்லாவற்றையும் வாசிக்கவில்லை, சில முக்கியமான குறிப்புகளை தருகிறேன். இந்த அற்புதத்தை பார்த்து இவர்கள் பிரமித்து போகின்ற அந்த வேளையில் இப்பொழுது இப்படிப்பட்ட அற்புதம் செய்கிறார் என்கின்ற அந்த செய்தி அந்த இடமெல்லாம் பரவுகிறது. இப்பொழுது எல்லோருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து இவர் அற்புதங்கள் செய்கிற தெய்வம் என்று சொல்லி உடனே இவர்கள் பிரமித்து நிற்கிறார்கள். இதன் பிறகு என்ன நடைபெறும் என்று சொன்னால் பாருங்கள், அது வாசிங்களமா மீண்டும் யோவான் 1:37. அவன் அப்படி சொன்னதை
அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசுவுக்கு பின் செல்லுகிறார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு இன்னும் ஒரு காரியம். ஏன் அவர் எங்களுக்கு அற்புதம் செய்கிறார் என்று சொன்னார்? நாங்கள் பாவத்தை விடுவதற்கு, நாம் மனம் திரும்புவதற்கு, நாங்கள் பாவத்தை விட்டு விலகின்ற பொழுது அற்புதம் செய்கிறார். இரண்டாவது, நாங்கள் அவருக்கு பின் செல்வதற்கு அவர் அற்புதம் செய்கிறார். அவர் அநேகர், இங்கே இருக்கிறவர்கள் அநேகர், ஒவ்வொருவருக்கும் ஒரு சாட்சி இருக்கிறது. ஆண்டவர் அற்புதம் செய்து, நாங்கள் அந்நியரும் பரதேசிகளாக இருந்தோம், ஆண்டவரை அறியாதிருந்தோம், வேறு வழிபாடுகள் இருந்தோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதம், அநேகருக்கு சாட்சி இருக்கிறது. இங்கே அநேகம் எல்லோருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். ஒரு அற்புதம் நடந்ததும் நாங்கள் உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம், ஆண்டவரை பின் செல்கிறோம். எனவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் அற்புதம் செய்ததும் ஆண்டவரை பின் செல்கிறார்கள், அவரை பின்தொடர்கிறார்கள். முதலாவதாக ஆண்டவர் சீசர்களை அழைக்கிறார். உடனே ஆண்டவருடைய இந்த அற்புதத்தை பார்த்ததும் இவருக்கு பின்னாலே சீசர்கள் செல்கிறார்கள். எனவே ஆண்டவரை பின்பற்றுவதற்காக, அவருக்கு பின் செல்வதற்காக ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். வாசியுங்கள் அதே 1 அதிகாரம் 43வது வசனத்தை. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே ஒவ்வொரு 12 சீசர்களும் எப்படி இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் செல்கிறார் என்பதை குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறது. பேதுருவுக்கு அற்புதம் நடந்ததும் அங்கே பேதுரு, அவருடைய சகோதரன் அந்திரேயா எல்லாரும் அவரை பின் செல்கிறார்கள். அதற்கு பிறகு யோவான் பின் செல்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னார், பிலிப்புவை காண்கிறார். அடுத்த நாள் பிலிப்புவை கண்டதும் ஆண்டவரே சொல்கிறார், நீ என்னை பின்பற்றி வாண்டு. எனவே ஆண்டவர் அவராகவே அற்புதம் செய்கிறவர், அவர் மனதுருகி அவர் விரும்பி அற்புதம் செய்கிறவர். அவருக்கு அற்புதம் செய்வது மிகவும் பிரியமான செயல், மிக விருப்பத்தோடு பிரியம் செய்கிறார். அதனால் தான் யோசுவாவுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் அற்புதம் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறேன், நாளைய நாள் நான் மகாபெரிய அற்புதத்தை செய்ய போகிறேன். எனவே அற்புதம் செய்வதற்கு உங்களுக்கு இருக்கின்ற பாவம் தடையாக இருக்கிறது. அதனால் நான் நாளையில் அற்புதம் செய்ய முடியாமல் தடுக்கின்ற பாவங்களை நீங்கள் இன்றே மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து நீங்கள் பரிசுத்தமாகி அற்புதத்தை காண்பதற்கு ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்கிறார். அதே ஆண்டவர் தான், அதே தேவன் தான் இந்த உலகத்திற்கு எங்களுடைய பாவங்களுக்காக அவர் தேவனாக இருந்தும் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், 40 நாட்கள் இந்த உலகத்தில் காண்பித்தார். இவர் இந்த வாழ்ந்த 3.5 வருஷங்களும் அநேக அற்புதங்களை செய்தார். அந்த ஊழிய ஆரம்ப நாட்களில் அவர் செய்கின்ற அற்புதம் தான். இரண்டாவது, அவர் சொல்லுகின்ற காரியம்தான், அற்புதம் முடிந்ததும் என்னை பின்பற்றி வாருங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள். எனக்கு அன்பான சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்வதற்காக அவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இன்று தொடக்கம் என்னுடைய வலது கரத்தை பிடித்து நீர் வழி நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நாங்கள் செல்வதற்காக, அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்காக, அவரை பின்தொடர்வதற்காகத்தான் அவர் அற்புதம் செய்கிறார். நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24 தொடக்கம் 25 வரை. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திரரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பாருங்கள், இப்போ ஒவ்வொருவராக சீசர்கள் பின்தொடர்கிறார்கள். அதற்கு பிறகு சில காலத்துக்கு பிறகு என்ன நடைபெறும் என்று சொன்னால், சந்திர ரோகிகள், அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், வியாதியஸ்தர்கள், சப்பானிகள், இயலாதவர்கள், எல்லா வியாதிகளும், வைத்தியர்களால் கைவிடப்பட்ட எல்லா வியாதிகளையும் அங்கே கொண்டு வருகிறார்கள். அனைவரையும் சுத்தமாக்குறார் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது வாசித்த வேத பகுதியை பாருங்கள். எல்லோரையும் சுகம் கொடுக்கிறார், அனைவருக்கும் அற்புதம் செய்கிறார். அனைவருக்கும் அற்புதம் செய்ததும் அங்கே தெக்கப்போலி, சமர, வேறு இடங்களில் இருக்கிற அந்தந்த ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிறவர்கள் சேர்ந்து எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் செல்கிறார்கள். அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் செல்கிறார்கள். முதலில் அங்கே அற்புதம் நடைபெறுகிறது. இரண்டாவதாக அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்கிறார்கள். திரும்பவும் வாசிங்களும் அந்த வசனத்தை, கடைசி வசனத்தை. கலிலேயாவிலும் தெக்கப்போலியாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அவருக்கு பின்னே செல்கிறார்கள். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்குரிய நோக்கம் அவரை பின்பற்றுவதற்காக. எனவே இங்கு
ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு பின் செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எல்லா நாடுகளிலும் இருந்து திரளான ஜனங்கள், எண்ண முடியாத ஜனங்கள் இயேசு கிறிஸ்துக்கு பின் செல்கிறார்கள். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அற்புதம் செய்வதன் நோக்கம் அவரை பின் செல்வதற்காக, அவரை பின்பற்றுவதற்காக. தொடர்ந்து வாசியுங்கள் யோவான் 21ஆம் அதிகாரம் 3 தொடக்கம் 6 வரையான வசனங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டு புத்தகம் 21வது அதிகாரம் 3 தொடக்கம் 6 வரையான வசனங்கள். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடிய காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவம் எப்போ நடைபெறுது என்று சொன்னால் 3.5 வருடங்களுக்கு பிறகு. முதலாவது அற்புதம், ஆழத்தில் போடுங்கள் என்று சொல்கிறார். திரளான மீன்களை பிடிக்கிறார்கள், பின் செல்கிறார்கள். 3.5 வருஷங்கள் இயேசு கிறிஸ்துவோடு சீசர்கள் இருக்கிறார்கள். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து 40 நாட்களுக்கு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவுடனே சீசர்கள் எல்லாம் விட்டு ஓடிவிட்டார்கள். பாருங்கள், பேதுரு என்ன செய்கிறார் என்று சொன்னார். அவ்வளவு அற்புதத்தை கண்ட பேதுரு, கூடவே இருந்த பேதுரு, மற்ற சீசர்கள் எல்லோரும் இனி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதில்லை என்று சொல்லி பின்மாற்றம் அடைந்து விட்டு மீண்டும் மீன்பிடிக்கப் போகிறார்கள். பேதுரு மீன்பிடிக்கப் போவது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நீங்களும் வருகிறீர்களா என்று இப்பொழுது ஊழியத்தை விட்டு, ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைந்து மீன்பிடிக்கப் போகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் வந்து முதலாவது செய்த அதே அற்புதத்தை செய்கிறார். இப்பொழுது சொல்லுகிறார், இந்த பக்கத்தில் நீங்கள் வலையை போடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆழத்தில் போடுங்கள் என்று சொன்னவர் இப்பொழுது நான் காண்பிக்கின்ற இந்த பக்கத்தில் மீனை போட பொழுது அதே போன்று திரளான மீன்களை பிடிக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்களும் ஒருவேளை ஆண்டவரை அறிந்து, நாங்கள் சிறிய ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருக்கலாம், ஆண்டவரை அறிந்து ஆதி அன்பை நாங்கள் விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நாங்கள் மனம் திரும்பி, ஆண்டவரே, நான் உம்முடைய பாதையில் மீண்டும் செல்கிறேன். ஆரம்பத்தில் இருந்த ஜெபம் இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம், ஜெபம் குறைந்திருக்கலாம். சில பேர் சொல்வதை கேட்கும், ஆரம்பத்தில் நான் அந்நிய பாஷை பேசினேன், அப்படி ஜெபித்தேன், இரவிரவா ஜெபித்தேன், ஆனால் இப்பொழுது அந்த வாழ்க்கையில் அதெல்லாம் இல்லை என்று சொல்லி ஒருவேளை அந்த சூழ்நிலை இருக்கலாம். ஆண்டவர் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை பின்தொடர்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே, மீண்டும் நான் மனம் திரும்பி உம்முடைய பாதையில் வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் தீர்மானம் எடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமையாக இருக்கிறார். 2வது காரியம்தான், அவரை பின்தொடர்வதற்கு அவர் அற்புதம் செய்கிறார்கள். விரைவாக வாசியுங்கள் அதை 21ஆம் அதிகாரம் 19ஐயும் 22ஐயும் மாத்திரம். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அப்ப என்னை பின்பற்றியான்னு சொல்கிறார். 22ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறார்கள். ஆண்டவரே சொல்கிறார். ஆண்டவர் இப்பொழுது கடைசி அற்புதம், முதலாவது அற்புதம் மீன்ல ஆரம்பிக்கிறது, கடைசி அற்புதம் மீன்ல முடிகிறது. அதே ஆக்களுக்கு, அதே இடத்துல, அதே அந்த பேதுருவும் அவருடைய சீசர்களுக்கும் முதலாவது அற்புதத்தை செய்த அதே ஆண்டவர் கடைசி அற்புதம். இதன் பிறகு ஆண்டவர் பரலோகத்துக்கு சென்று விடுகிறார். கடைசியாக பரலோகத்துக்கு போவதற்கு முதல் ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டு என்ன சொல்கிறார் சொன்னால், என்னை பின்பற்றி வாருங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள் சொல்கிறார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு முன்பு, நான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய சாட்சி அனைவருக்கானாலும் சொல்கிறேன், 13 வருடங்களுக்கு முன்பு கோடிக்கணக்கில் பணங்களை வீண்விரயம் செய்து தற்கொலை பண்ணி கடைசியில் என்னுடைய உயிரையே நான் விட்டு விடுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு, கிட்டத்தட்ட பொரியலோடு என்று சொல்லுகின்ற மிக கொடூரமான விஷம், அது கிட்டத்தட்ட ஒரு கோரலிக்ஸ் போத்தல் அளவுக்கு பெரிய ஒரு போத்தலை ஃபுல்லாக குடித்து தற்கொலை பண்ணி என்னுடைய உயிர் போகின்ற கடைசி நிமிஷம், அந்த நிமிடத்தில் தான் கிட்டத்தட்ட உயிர் போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதும் கோடிக்கணக்கான காசை இழந்து என்னுடைய பாக்கெட்டில் 20 ரூபா காசு மாத்திரம்தான் இருக்கிறது.
நான் நீர்கொழும்புக்கு வருகின்ற பொழுது வந்த முதலாவது நாள் என்னோட பாக்கெட்டில் இருந்தது 20 ரூபா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதும் ஏற்றுக்கொள்ளுகின்ற வேளையில் என்னுடைய பாக்கெட்டில் இருந்த 20 ரூபா இன்றைக்கும் 13 வருஷங்களாங்க நான் 20 ரூபாயை எடுக்கின்ற பொழுது என்னுடைய அந்த முதல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை நான் நினைத்து பார்ப்பேன். இன்றும் அந்த பாக்கெட்டில் 20 ரூபாய் இருக்கிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். நான் ஒரு இந்து பின்னணியை சேர்ந்த நான். எனக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று உண்மையில் தெரியாது. இயேசு கிறிஸ்து ஒரு மகாத்மா காந்தி அவர்களைப் போல ஒரு மனுஷன் என்று அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதும் என்னுடைய இருதயத்தில் அவரை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆர்வம். எப்படி இருப்பார்? நான் ஒரு போதகரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், நான் இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கணும், இயேசு எப்படி இருப்பார் என்று அவருக்கு நான் டோர்ச்சர் கொடுத்தேன். அடிக்கடி கேட்டதும் அவருக்கு தொல்லை தாங்க முடியாது. போய் ஃபெஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஒரு படம் இருக்கிறது பாருன்னு அனுப்பிவிட்டார். நான் ஃபெஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் பார்ப்பதற்கு 20 ரூபாயை எடுத்துக்கொண்டு நான் போனேன். இப்பொழுதும் அந்த வீடியோ கடை இருக்கிறது, ஒலிஃபுட் பெரியமில்லைக்கு பக்கத்தில் அந்த ஒலிஃபுட் கடைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னால் இருக்கிறது. அவனை போய் கேட்டது, அவன் பார்த்து விட்டு சொன்னான், உனக்கு என்ன மூளை இல்லையா? அவன் நான் நினைக்கிறேன் மூளை அப்படி ஏதோ சொன்னான். 20 ரூபா காசை கொண்டு வந்து சீடி கேட்கிறாய், 40 ரூபா சீடி உடைச்சி பாதியை தரவான்னு கேட்டான். பாதி சீடியை தரன் போய் பாருன்னு சொன்னான். வேதனையோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்போ ஜீசஸை பார்க்க வந்தேன், இப்படி சொல்லி தரேன் என்று வீட்டு ஓடுகிறேன். போய் வைஃபிடம் சொன்னேன், 40 ரூபா வேண்டும், இன்னும் 20 ரூபாய் வாங்கித்தாங்கண்டு. வைஃப் சொன்னா, இவ்வளவு கடன்கள் கோடி கோடியாக இழந்து இப்போ தான் மனம் திரும்பி நீ கடனை வாங்குறலண்டு இப்போ எல்லாம் செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது 20 ரூபா வாங்க சொல்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே கடன் வாங்க சொல்கிறீங்க, நான் வாங்க மாட்டேன் என்று சொன்னான். நான் முறைத்து பார்த்தேன். நமக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் மிகவும் கொடூரமானவன், தூக்கினத்தால் அடித்து விடுவேன். பயத்தில் போய் பக்கத்து வீட்டில் 20 ரூபா காசு வாங்கிட்டு வந்தான். இப்போ 40 ரூபாய் எடுத்து மீண்டும் கடைக்கு ஓடுகிறேன். போய் ஃபெஷன் ஆஃப் கிரைஸ்ட் வாங்கி இருந்து பார்க்கின்றேன். கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிடம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை அடிக்கிறார்கள். வாரினால் போட்டு அடித்து இரத்தம் வழிகிறது. அதை பார்த்ததும் என்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு உணர்வு. முதலாக நான் அழுதது என்னுடைய வாழ்க்கையில் அதுதான். என்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு உணர்வு, கண்ணால் தண்ணி வடிகிறது. கதிரையிலிருந்து அந்த படத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறது. அப்பொழுது நான் கதிரையிலிருந்தே ஒரு வசனம் அதில் போயிட்டு, எங்களுடைய பாவங்களுக்காக அவர் இந்த பாடுகளை படுகிறார் என்கின்ற வசனம் என் இருதயத்தை மாற்றியது. அந்த இடத்தில் இருந்து இப்பொழுது 20 ரூபாயும் போய்விட்டது, 1% இல்லை. இயேசுவே, இப்படி நான் உண்மையான இயேசு கிறிஸ்து, அதில் உண்மையான இயேசு கிறிஸ்துவை அடித்து போகின்ற அந்த உணர்வு எனக்கு வந்துவிட்டது. இயேசுவே இப்படி அடிபடாதங்க, அடிபடுற இப்படி ரத்தம் சிந்து அடித்து கொண்டே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் சேர்ந்து அடிக்கிறார்கள், வாரநாள் அடிக்கிறார்கள். இயேசு இப்படி பார்க்கிறார், அதற்கு மேல் பார்க்கவில்லை. அப்படியே இருந்து நிப்பாட்டி விட்டு, எனக்கு பார்க்க முடியாது, கண்ணீரோடு, ஆண்டவரே நீங்கள் என்ன மன்னிங்க, நான் செய்த பாவத்துக்கு தானே ஆண்டவரே நீங்கள் அடிபடுறீங்க, நான் செய்த பாவத்துக்கு தானே ஆண்டவரே நீங்கள் அடிபடுறீங்க, எனக்கு ஜெபிக்க தெரியாது, நான் செய்த பாவத்துக்கு தானே ஆண்டவரே நீங்கள் அடிபடுறீங்க என்று சொல்லி கண்ணீரோடு நான் அந்த இடத்திலிருந்து பாவரிக்கை செய்ய தெரியாதானால் அதான் பாவரிக்கை செய்தேன். இனி ஆண்டவரை நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், இனி எந்த பிழையும் விட மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நான் எல்லாம் செய்ததும் இப்பொழுது இரவு சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. 20 ரூபா தான் இருந்தது, அதுவும் போய்விட்டது. முன்வீட்டில் என்னுடைய மகளோடு படித்த மெலானி என்கின்ற ஒரு பிள்ளை விஜயரண்ட ஸ்கூலில் படித்தார். அன்று இரவு சாப்பாடு எல்லோருக்கும் கொண்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. முதலாவது அற்புதம், பாவரிக்கை செய்ததும் மனம் திரும்பியதும். அடுத்த நாள் எதுவுமே இல்லை. ஒரு பிள்ளையை கூட்டி ஒரு லொன்றி வைத்திருக்கின்ற ஒரு சகோதரி, நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு ஆங்கிலம் படிப்பிக்க முடியுமா என்று. அந்த நேரத்தில் நான் 6 மாதம் மனநிலை பாதிக்கப்பட்டு மனநோயாளியாக இருந்தேன். மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கின்ற அவர் கேட்கிறார், எனக்கு எப்படி படிப்பென்று தெரியாது, ஆனாலும் 500 ரூபா காசு கொண்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்த நாள் மனம் திரும்பி அது உடனே அற்புதம். உடனே தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே இனி நான் உங்களை பின்பற்றி வருகிறேன் என்று என்னை அறியாமதே தீர்மானம் எடுத்தேன். மனம் திரும்பியதும் முதலாவது 2வது அற்புதம். அடுத்த நாள், ஆண்டவரே நான் உங்களை பின்பற்றி வருகிறேன் என்று நான் தீர்மானம் எடுத்து, இனி நான் வெளிநாடு போவதில்லை, உங்களுக்காக வாழ்கின்றேன், நான் உண்மை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி நான் ஆயத்தமாகின பொழுது, ஆண்டவரை பின்பற்ற தொடங்கின பொழுது, நான் படிப்பிச்ச பையன் போய் இந்த சார் நல்லா படிப்பிக்கிறார் என்று இன்னொரு பையனை கூட்டிட்டு 1000 ரூபா காசு அடுத்த நாள் கிடைத்தது. ஹல்லேலூயா. 2வது அற்புதம். 1 வாரம் நாங்கள் சாப்பிட்டோம். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பையன் போய் ஒரு டியூட்டரில் சொல்லி, விஜயரண்ட ஸ்கூலில் படிப்பிக்கிற ஆசிரியரிடம் சொல்லி, அவர் என்னை கற்பிக்க சொல்லி எனக்கு 1 மாதம் சம்பளம் கிடைத்தது. அதன் பிறகு
இன்டர்நேஷனல் ஸ்கூலில் ஒரு ஆங்கில ஆசிரியராக, சயின்ஸ் ஆசிரியராக ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிப்பித்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரை பின்பற்ற தீர்மானம் எடுத்த பொழுது எனக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை கிடைத்தது. அதன் பிறகு நான் உடனே ஆண்டவர், நான் இன்னும் உங்களை முழுமையாக பின்பற்றுகிறேன் என்று சொல்லி நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், பைபிள் காலேஜுக்கு போனேன். அங்கே படித்து அங்கே ஒரு விரிவுரையாளராக எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு சொன்னேன், ஆண்டவரே, இனி நான் எந்த பாவம் செய்வதில்லை, பாவங்களை முற்றுமுட்டாக விட்டுவிட்டு உங்களை பின்பற்றுகிறேன் என்று நான் சொன்ன பொழுது ஆண்டவர், அந்த நான் வளமையாக தெரியும் அந்த மூலையில் இந்த திருச்சபையின் கடைசி கதரையில் தான் இருப்பேன். அங்கிருந்து என்னை ஆண்டவர் இங்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். நாங்கள் யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்வது, ஆண்டவர் அற்புதம் செய்வது என்னத்துக்கு என்று சொன்னால், நாங்கள் மனம் திரும்புவதற்கு, நாங்கள் அவரை பின்பற்றுவதற்கு. பேதுரு மனம் திரும்பி பேதுரு பின்பற்றிய பொழுது ஆண்டவர் பேதுருவை கொண்டு அநேக காரியங்கள் செய்தார். 3000 பேர் 5000 பேரை ஆண்டவர் ரட்சிப்புகள் கொண்டு வந்தார். ஆண்டவர் பேதுருவின் மேல் திருச்சபையை கட்டினார். நான் மனம் திரும்பிய பொழுது ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதம் உங்களுக்கும் செய்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த வேளை நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். எழுந்திருந்து சில நிமிடங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை தீராத ஒரு வியாதியோடு இருக்கலாம். இந்த தீராத வியாதியோடு இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருக்கலாம். ஒரு வைத்தியரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்குறீங்களா? சற்று எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு நீங்க அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, நான் என்னுடைய பாவத்தை விட்டு விடுகிறேன் என்று மனம் திரும்புங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வியாதியை நீக்கி போடுவார். ஒரு கடன் பிரச்சனையோடு இருக்கலாம். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க வல்லவர். எனவே ஆண்டவரே, நான் உங்களை பின்பற்றி வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நான் என் பாவத்தை விட்டு பின்பற்றி வருகிறேன் என்று நாங்கள் தீர்மானம் எடுக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்களுடைய குடும்ப பிரச்சனையை மாற்ற வல்லவர், எங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர், எங்கள் வியாதிகளை மாற்ற வல்லவர், எங்கள் கடன்களை மாற்ற வல்லவர், எங்கள் பொருளாதார பிரச்சனை மாற்ற வல்லவர். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. எனவே நாங்கள் தீர்மானம் எடுப்போமா? ஹல்லேலூயா. இந்த பாடல் பாடுகின்ற வேளையில் நாங்கள் ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுத்து ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுவோம். யோசுவா சொன்னார், இன்றைக்கு ஆயத்தமாகுங்கள், இன்றைக்கு பரிசுத்தப்படுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள் என்று யோசுவா சொன்னது போல அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக ஒவ்வொருவரும் எங்களுடைய இதயங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொருவரும் பரிசுத்தமாகிக் கொள்வோம். நாங்கள் பரிசுத்தமாகின்ற பொழுது பரிசுத்தர் எங்கள் மத்தியில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா.